ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ப்ரான் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரான் வறுவல் வந்து ரச சாதம் இல்லை அப்படின்னா சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பேச்சுலர்ஸே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் ப்ரான் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். 1/2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 லெமன் இந்த மாதிரி புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நான் கலர் பொடி எதுவும் சேர்க்கலை, அப்படியே தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இதுக்கு கலர் எதுவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 3 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 2 ஹவர்ஸ் கழித்து இந்த மாதிரி தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அப்போனா தான் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ரோட்டு கடையிலலாம் ஃப்ரை பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம பரட்டி வச்சுருக்கோம்ல ப்ரான், அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நல்லா குக்காக ஆரம்பிச்சிச்சு. ப்ரான்லாம் பாருங்கள் அப்படியே ரவுண்டாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ அப்பப்போ இந்த மாதிரி கரண்டியை வச்சு, தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி பரட்டி விடணும். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். சிம்மில் வைக்க தேவையில்லை. அடுப்பை நல்லா மீடியம்லேயே வச்சுக்கு நல்லா குக் பண்ணணும். பாருங்கள், இப்போ நல்லா அந்த மசாலாவோட ப்ரான் நல்லா வெந்து வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா சேர்க்கும்போது தான் அந்த ஃப்ரையோட டேஸ்ட்டே வந்து நல்லா ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும். இப்போ அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா அந்த ப்ரான்லாம் ஜூஸியாக இருந்தது. இப்போ நல்லா திக்காக வறுவல் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நமக்கு இது வறுக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாருங்கள், இப்போ நல்லா அந்த மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா ப்ரானோட செட் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட சூப்பரான ப்ரான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசத்துக்கெலாம் வந்து ஓரத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம் எதுக்குனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேச்சுலர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது பெருசாக ஒரு வேலையும் இருக்காது. நீங்கள் பரட்டி வைக்கிற டைம் மட்டும்தான். அதுக்கடுத்து இதை ஃப்ரை பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.